வணக்கம். மலர் வகைகளில் ஒன்றான மல்லிகை பூவின் தன்மையை பற்றி இன்று பார்க்கலாம். மல்லிகை பூக்களை சூடிக்கொள்வது பெண்களுக்கு அழகு என்பார்கள். இந்த காரணங்கள் பொதுவாக நாம் அறிந்தவைதான். ஆனால் இவற்றை காட்டிலும் அதிகம் கேள்விப்பட்டிருக்காத பலவித நன்மைகள் மல்லிகை பூக்கள் கொண்டுள்ளன. மலர் மருத்துவத்தில் மல்லிகைக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்றும், பால்வினை நோய்கள் குணமாக மல்லிகைப்பூ மொட்டுகளை மருந்தாக பயன்படுத்துவதாக சித்த மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதே மல்லிகை மொட்டுக்கள் சிறுநீரகம், கண் சம்பந்தமான கோளாறுகளை நீக்கவும் மருந்தாகவும் பயன்படுகிறது. மல்லிகை பூக்களை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை பனங்கற்கண்டுடன் பருகி வந்தால் கண்களில் ஏற்படும் சதை வளர்ச்சி குறைந்து படிப்படியாக பார்வை தெரிய ஆரம்பிக்கும் என ஆயுர்வேத மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். குழந்தை இல்லாத தம்பதிகள் மல்லிகை தோட்டத்தில் உலாவி வந்தால் அதன் நறுமணம் மூலம் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு குழந்தை பெறும் வாய்ப்புகளை பெறுவார்களாம். மல்லிகை தோட்டத்தில் தான் ரதியும் மன்மதனும் வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனாலேயே தம்பதி அந்யோன்யம் அதிகரித்து குழந்தை பெறும் பாக்கியம் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. தோட்டங்கள் இல்லாதவர்கள் மல்லிகை பூக்களை தைலமாக மாற்றி அந்த வாசனை திரவியத்தை படுக்கையில் தடவினாலும் நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் மல்லிகையின் சுகந்தம் பாலியல் உணர்வை தூண்டுகிறது. இதனால் தான் தம்பதியரிடம் இணக்கம் கூடுகிறது என்று உளவியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மல்லிகை பூக்களை நன்றாக அரைத்து உடலில் வீக்கம் மற்றும் எரிச்சல், நமைச்சல் இருக்கும் இடங்களில் பூசி வந்தால் எளிதில் குணமடையுமா? மல்லிகை பூக்களை நிழலில் உலர்த்தி அதனை பொடி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பொடியை வெந்நீரில் கலந்து டீ போல காய்ச்சி குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் நீங்கும், நீர் சுருக்கு, நீர் எரிச்சல் போன்றவை சரியாகும். இந்த மல்லிகை பொடி டீயை தினமும் குடித்து வந்தால் எலும்புருக்கி நோய், நுரையீரல் புற்றுநோய்கள் பாதிப்பு குறையுமா? நமது குடலில் புழுக்கள் தங்கியிருந்தால் அவை குடல் சுவர்களை அரித்து தின்று புண்களை உண்டாக்கும். இதனால் வயிற்றின் செரிமான தன்மை குறையும். இந்த குடற்புழுக்களை அழிப்பதற்கு மல்லிகை மலர்களை நீர் விட்டு கொதிக்க வைத்து பாதியாக சுண்டிய பின் அதனை வடிகட்டி அருந்தினால் குடல் புழுக்கள் நீங்கும். அதே போலவே அஜீரண கோளாறினால் ஏற்படும் வயிற்று புண்களுக்கும் வாய்ப்புண்களுக்கும் மல்லிகைப்பூ சிறந்த மருந்தாகும். ஊட்டச்சத்து குறைவினால் சிலருக்கு நரம்புகள் தளர்ச்சியடைந்து உடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இவர்களுக்கு மல்லிகை பூக்களை நிழலில் காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி நீங்கும், புத்துணர்ச்சி பெறுவார்கள். மல்லிகை பூவை நீர் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து ஆறிய பின்பு குடித்து வந்தால் பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படும் பிரச்சனைகள் குணமடையும். மல்லிகை பூக்களை கொண்டு எடுக்கப்படும் எண்ணெயானது கர்ப்பப்பைக்கு வலுவூட்டி பிரசவத்தின் போது உண்டாகும் வலியை குறைத்து சுகப்பிரசவத்துக்கு உதவுகிறது. அதுபோலவே கருப்பை உண்டாகும் புண்கள், கட்டிகள் நீங்க மல்லிகை எண்ணெயை பயன்படுத்தலாம். மல்லிகை எண்ணெய் மூலம் நாள்பட்ட தழும்புகள், அரிப்புகள் குணமடையும். மல்லிகை பூக்களை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சளியினால் ஏற்படும் மூச்சடைப்பு, இருமல் போன்ற தொந்தரவுகள் நீங்க மல்லிகை பூக்கள் உதவி செய்கின்றன. மல்லிகை மொட்டுக்களை எடுத்து புண்கள், காயம்பட்ட இடங்களை, கொப்புளங்கள், வீக்கங்கள் போன்றவற்றுக்கு அரைத்து பூசினால் உடனே குணமடையும். வெளி உணவை வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றில் பூச்சி தொல்லைகள் இருக்கலாம். வயிற்றில் பூச்சி இருந்தால் உடல் மெலியும், சருமத்தில் வெள்ளை திட்டுகள் காணப்படும். இப்படிப்பட்டவர்கள் நன்கு மல்லிகை பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தி வர வேண்டும். இப்படி அருந்தி வர வயிற்றில் உள்ள கொக்கி புழு, நாடா புழு போன்றவை அழியும். இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே இந்த மல்லிகை தண்ணீரை அருந்தலாம். வயிற்றில் உள்ள புழுக்கள் அழியும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும் தாய்மார்கள் மல்லிகை மூலம் வலி நிவாரணம் பெற முடியும். மார்பில் கட்டியுள்ள தாய்ப்பாலை வெளியேற்றவும் வலியை நீக்கவும் மல்லிகை பூ சிறந்த மருந்தாகும். மல்லிகை பூவை அரைத்து மார்பகத்தில் பற்று போட்டால் அந்த வலி குறைந்து பால் சுரப்பதும் படிப்படியாக நிற்குமா? மன அழுத்தம், உடல் சூடு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு மல்லிகை பூவை வாங்கி தலையில் சூடுங்கள் போதும். மன அழுத்தமும் குறையும், உடல் சூடும் மாறும். இதுபோன்ற பல மகத்துவங்களை கொண்டுள்ளதுதான் இந்த மல்லிகை பூ. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.